ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் எப்படி கொழுக்கட்டை செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை, அப்புறம் வெல்லம், தேங்காய், பொரிகடலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கிட்டு மாவு பிசைய தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவை கிண்டிக்கிடுவோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை செய்வாங்க. எங்கள் ஊர் சைடுலாம் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் கொழுக்கட்டை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கொழுக்கட்டையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற்றி மாவை நல்லா கிண்டி வச்சுருவோம். நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிக்கினா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கரண்டி காம்பை வச்சு நல்லா கிண்டி கிண்டி மாவு ஃபுல்லாக ஒன்று போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளேயும் மூடி போட்டு மூடி வச்சுருப்போம் அந்த மாவை. இப்போ பூரணத்துக்கு நம்ம வந்து பொரியல்ல அப்புறம் கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லமெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை பொடியாக மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுட்டேன் பாருங்க. எல்லாமே திரிச்சது தான் மிக்சியில் போட்டு தேங்காய், பொரிகல்ல, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாத்தையும் பொடியில் நல்ல பொடியாக திரித்து அதை நம்ம கையால் எல்லாத்தையும் கிண்டி வச்சுருவோம். எல்லாம் இனிப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது வந்து நாங்கள் பூரணமாக செய்ய மாட்டோம். இந்த மாவை செஞ்சு வச்சிட்டோம்னா மிச்சம் இருந்தால் கூட நம்ம வெறுவாயில் இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாவு. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது இந்த மாவும் சேர்ந்தே வந்துடும். இப்போ சூடாறிடுச்சு. கொழுக்கட்டை மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு கொழுக்கட்டைக்கு எவ்வளோ போதுமான அளவோ அதை மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். ஒரு தட்டில் வச்சுருங்க. நமக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம்னா கடைசியில் நம்ம கையை வச்சு அமைக்கி பூரணத்தை உள்ளே வச்சு அவிக்க தோதுவாக இருக்கும். பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து தொட்டு தொட்டு மாவை வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா சரியாக வரும். இல்லைனா மாவு கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கிண்ண மாதிரி நல்லா நம்ம உள்ளங்கையை வச்சு நடுவில் ஒரு இது மாதிரி கொடுத்து அதை கிண்ண மாதிரி நல்லா விளிம்பில் வந்து பிடிச்சிக்கிட்டே வாங்க விரல வச்சு. இப்படி ஒன்று போல் பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நடுவில் கிண்ண மாதிரியும் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சு நல்ல விளிம்பில் தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராது. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இப்போ கொழுக்கட்டை, மடக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள். இதை அழகாக செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் பூரணத்தை வச்சு கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடுவோம். பூரணத்தை நடுவில் வச்சு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் முக்கி அப்படியே அந்த விளிம்பை ஒன்று போல் மடக்கி விட்டுட்டிங்கன்னா பூரணமும் வெளியே வராது. நம்ம அவிச்சு எடுக்கும்போது பூரணம் விட்டு கூட வெளியே வராதுங்க. ஷேப்பும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ கொழுக்கட்டாச்சிலாம் இருக்குது, அதை வச்சு கூட நம்ம செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், ஒன்று போல் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இருக்கிற மாவு ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி பூரணத்தை உள்ள வச்சு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொழுக்கட்டையை ஃபுல்லாக இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டு எடுப்போம். நீராவியில் வெந்துட்டால் நல்லா கொழுக்கட்டையும் சாஃப்டாயிரும். நம்மளுக்கு மறுநாள் வரையும் வச்சு சாப்பிடவும் நல்லா தாங்க இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும், விரைச்சி வராது. இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் உள்ள இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துருவோம். எல்லாத்தையும் ஒன்று மேலே வச்சாச்சுங்க. வச்சு முடிச்சு இப்போ பாருங்கள், நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு இப்போ அவிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சுட சுட இருக்குது கொழுக்கட்டை. ஆவி பறக்குது கொழுக்கட்டையில். பாருங்கள் நடுவில் எப்படி பூரணம் இருக்குன்னு.
வெளியே வந்து நல்லாவும் வெளியே நல்லா சாப்பிட்டாவும் உள்ள இனிப்பாகவும் அந்த தேங்காய் கடலைப்பருப்பு அப்புறம் பொரிகடலை வெல்லம் இது எல்லாம் சேர்ந்து அவிஞ்சி டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.